சண்டே விலாகும் என் ஹஸ்பண்டோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணுமே ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கு. முக்கியமா பெண் குழந்தைய பெத்தவங்க எல்லாரும். இது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் ஒரு அம்மாவா. குழம்பு நீங்க தான் வச்சீங்க, அதனால கேட்டா நீ பொய் சொன்னாலும் சொல்லுவ. எப்படி இருக்கு குழம்பு? காரமா இருக்குது. நல்லதுதான், நான் சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே விலாகும், அதுக்கப்புறம் இப்போது எக்ஸாம் லீவ் விட்டுட்டாங்கல்ல, இங்கே வந்து கொரா சுட்டின்னு சொல்லுவாங்க. வெயிலுக்காகவே லீவ் விட்டதுங்க. மே மாதம் லீவுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, கொரா சுட்டின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்டோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணுமே ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கு. நேற்று லைவ்ல சொல்லியிருந்திருப்பேன், என் ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அத்தை பையனுக்கு கல்யாணம். அந்த பையனோட ஊர் வந்து எங்களோட பக்கத்து ஊருங்க, ரொம்ப பக்கம்தான், சீக்கிரமாவே போயிடலாம். பொண்ணு எடுத்தது வந்து அக்கா ஊருக்கு பக்கத்துல. அதனால நேற்று புரஜாத்திரை போயிருந்தப்போ வரும்போது அக்காவோட பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு 2 பேருமே கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. உண்மையாவே ஒரு 2-3 நாளா தேஜு ஒரு விஷயத்துல ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்க. என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லைன்னு. என்ன பண்றது, அவங்க வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. அந்த அளவுக்கு மொபைலும் கேட்கல, நயநயங்க இல்லை. 3 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க, ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் அவளால தாங்க முடியாது. அவங்க அந்த மாதிரி மிஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா கன்ஃபார்மா தெரியல, இவ ரொம்பவே மிஸ் பண்ணுவா. ஆனா சண்டை போடுற ஆள் இவளா தான் இருக்கும். எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து மே 4. நிறைய பேருக்கு என்ன சொல்றது, ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்குமா பிறக்காத அந்த மாதிரி நாள் இல்லைங்களா. இன்னைக்கு தான் எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறான்னு தெரியற நாள். ஆனா இப்ப வரைக்குமே இன்னும் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. ஆனா சில பேருக்கு வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. எனக்கு பிடிச்ச யூடியூபருமே அதை பத்தி ரொம்ப விரிவாக்கமா சொல்லியிருந்தாங்க. அதனால கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகலாம். நீங்க யாரெல்லாம் நினைச்சு ஓட்டு போட்டிருந்திருப்பீங்களோ, ஜெயிச்சாங்களா, நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா அப்படிங்கறது மட்டுமாவது கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஹாப்பியா இருக்கேன். பார்க்கலாம், யாரு ஜெயிச்சாலுமே உண்மையாவே நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனையில் ஒரு 2-3 பிரச்சனைலாம் ரொம்ப ஓவராக இருக்குங்க. அதை பற்றி நான் வீடியோவில் பேசினா அது சரியாக வருமா என்னன்னு தெரில. அது எல்லாமே சரி பண்ணணும், கண்டிப்பாக அது மாறணும். உண்மையாகவே ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கோம் எல்லாருமே, முக்கியமாக பெண் குழந்தைய பெற்றவங்க எல்லாரும். இது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் ஒரு அம்மாவா. ஓகே, சண்டே விலாக், அதுக்கப்புறம் அக்கா வீட்டிலேருந்து பொண்ணுங்க வந்ததுக்கப்புறம் விலாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. சண்டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் டே விலாக் எடுக்கிறதே ஒரு 8 மணிக்கு மேலேங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் மட்டன் தான் வாங்கிட்டு வர போயிருக்காங்க, மசாலாவுமே ரெடி. ஒரு 7 மணிக்கு மேலே தாங்க பாப்பா இன்னைக்கு பால் குடிச்சா. கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இப்போ வந்து இந்த கீரை தான் சமைக்க போகிறேன். நேற்று மார்க்கெட்லேருந்து அப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை ஒரு சாக்கில் விரித்து கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் தான் கீரை பொரியல் செய்ய முடியும். கீரை நிறைய இருக்குன்னு சொல்கிறேன். என் ஹஸ்பண்டு நானே சாப்பிட்டு காலி பண்ணுறேன், நீ செய்யின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சமையல் வேலை முடியல, ஆனால் ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு, கரண்ட்டும் போயிடுச்சு. வீட்டுக்குள்ள அந்த செவரில் சிமெண்ட் பூசும்போது தண்ணி வந்து இந்த இடமெல்லாம் ஈரமாகி நான் மறுபடியும் மண்ணை பூசியிருந்தேன் இல்லைங்க. அங்கே மட்டும் நம்ம என்ன தான் சாணி பூசினாலும் 2 நாளைக்கு ஒரு டைம்லையே அப்படியே மண் கலரில் தெரியுது. சில இடத்துல கோடு கோடாக தெரியும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூசியிருந்தேன். அதனால் காலையிலேயே அரிசி வந்துட்டு இருக்கும்போதே இந்த வாசல் படியிலேருந்து இங்கே ஃபுல்லாக சாணி பூசியிருந்தேன். அப்புறம் மழை பெய்கிற நாளுமே இங்கே பாருங்கள், இந்த வாசப்படிக்கு முன்னாடி மட்டும் நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பேர் வருவாங்க போவாங்க, பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும்ல. அதனால் இந்த இடம் மட்டும் சாணி பூசியிருக்கேன். ஒரு பெரிய வேலை முடிஞ்சது, ஆனால் சமையல் வேலை மட்டும் இன்னும் முடியல. சரிங்க, இப்போ இந்த கீரையை கட் பண்ணி முடிக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நிறைய இருக்குது, ஆனால் சமைச்சோம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக வரும். லைட்டாக வதக்குற வரையே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கீழே விழலாம், கொஞ்சம் பிடிச்சிட்டு கிளறணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. சரி, நான் இப்போ கடாய் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் தீ மூட்டுறேன்.
இப்போ கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நாங்கள் எப்போதுமே வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் வரமிளகாய் மட்டும் சேர்ப்போம். சில கீரையில் வந்து கொத்தமல்லியுமே கொஞ்சம் சேர்ப்பாங்க, நல்லாயிருக்கும். நானுமே இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்துருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தபோது ஒரு கமெண்ட் வந்திருந்தது, இது கூட முட்டை உடச்சி ஊற்றி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு பிடிக்குங்க புதுசாக சாப்பிட்றதெல்லாம். ஆனால் இங்கே விரும்பணும்ல, வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கும் திட்டு வாங்கணும். அதனால் நான் இன்னொரு நாள் தனியாக இருக்கும்போது ட்ரை பண்ணுறேன். மட்டன் தலைக்கறி தான் சமைச்சிருந்தோம். குழம்பு நீங்கள் தான் வச்சிங்க, அதனால் கேட்டால் நீ பொய் சொன்னாலும் சொல்லுவேன். எப்படி இருக்குது குழம்பு? காரமாக இருக்குது. நல்லது தான். நான் சொன்னேன் அதிகமாக காரம் சேர்க்காது, பாப்பா சாப்பிட முடியாதுன்னு. கீரை எப்படி இருக்கு? கொத்தமல்லி சேர்த்துருந்தேன். பித்தளை. அப்புறம் இப்படி மண்டையாட்டிட்டு கசக்குதுங்கிறீங்க. நானே சொன்னேன், அது என்ன முத்தி போன இலையை வாங்கிட்டு வந்துட்டாங்க, செஞ்சு கொடுக்கலனாலும் என் தப்பு தான். செஞ்சுட்டேன், சாப்பிடுங்க. இது என்னோட ரிவெஞ்ச். லைவ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ தாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. கொஞ்ச நேரமாவது என் கூட விளையாடுன்னு சொல்லி பாப்பா கூப்பிட்டுருக்கா. என்ன விளையாடுறோன்னு பாருங்க. இருமா, இவ்வளோ தண்ணி ஊற்றக்கூடாது, மிக்ஸ் பண்ண முடியாது. வரும்போது அங்கன்வாடியிலேருந்து இந்த பூ, இது செம்பருத்தி பூ மாதிரியே இருக்கும், ஆனால் அது செம்பருத்தி பூ இல்லைங்க. நம்ம ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? லைவ்லன்னு நினைக்கிறேன். பேசும்போது சிரிப்பு வராதா, வெக்கப்பட மாட்டிங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிங்க. எப்படி உளறிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? சூரியகாந்தின்னு பேசுகிற இடத்துக்கு செம்பருத்தின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படி தான் திக்குவோம். ஏதாவது ஒரு குச்சி எடுத்துகிட்டு வா. குச்சி. அவள் நிறைய டைம் பூவெல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் மாறிச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. அம்மா இங்கே பாருமா இந்த கலர், அம்மா இங்கே பாருமா அந்த கலர் அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க. மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுறது, அவள் மைண்ட் செட்டுக்கு நம்ம கம்பெனி கொடுத்தா தான் நம்மளை விளையாட சேர்த்துக்குவாங்க. இல்லாட்டி நீ போ என் கூட விளையாடாத அப்படின்றவா. கலர் ஆக மாட்டேங்குதுல்ல. சரி, இந்த கொஞ்ச நேரம் கலக்கி பார்ப்போம். இல்லாட்டி இரு, இதில் இந்த மகரந்த தூள் வச்சு பார்ப்போம். இந்த பூ ஆக மாட்டேங்குது. ஐயோ, ஆக மாட்டேங்குதுமா. இந்த பூ மாதிரி ஆகும் தெரியலையே. இதுக்கு முன்னாடி நீ நிறைய பூ வச்சு விளையாண்டுருக்கல்லம்மா. எப்போதும் போல் சாயங்கால நேரத்தில் பால் காய வச்சுட்டு நைட்டு சப்பாத்தி தாங்க செஞ்சு சாப்பிட்டோம். அக்கா பொண்ணுங்க வராங்களே. பெரிய பொண்ணு வந்து ஹாஸ்டலில் இருக்கிறனால அடிக்கடி இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே நான் செஞ்சு கொடுக்குற சில பொருள்லாம் சாப்பிட மாட்டாள்ல. நம்ம வீட்டில் இருக்கிற வரையே கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாமேன்னு செஞ்சேன். லெமன் ரைஸ் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ பிடிக்கவே இல்லைங்க. இன்றைக்கி காலையில் லெமன் ரைஸ் கொஞ்சம் பரட்டியிருந்தேன், அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டாங்க. அவங்க வந்த உடனே 3 பேரும் வடையோட தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டாங்க. டைம் இப்போ 6 மணி ஆக போகுதுங்க. ஈவினிங் சமைக்கணும். அதே மேரேஜுக்கு போனவங்க இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, எனக்கு இன்னும் அவங்களும் சித்தப்பா தான் வீட்டில் இருக்காங்க. எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. வர்றதுக்கு முன்னாடி வரைய தேஜு என்னென்னலாம் பேசி டைலாக் பேசிச்சு, ஆனால் இப்போ சண்டை நிற்கவே மாட்டேங்குது. இதுக்கப்புறம் தான் நான் சமைக்க போகிறேன். வாங்க அவங்க சண்டையை கொஞ்சம் பார்க்கலாம். வாசல் எல்லாமே கூட்டியாச்சுங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் கொண்டு வரணும். பாத்திரமெல்லாம் விளக்கிட்டேன். இதில் வந்து காலையில் சமைச்ச குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாமேன்னு இருக்கேன். இது வந்து பருப்பு குழம்பு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே சூடு பண்ணணும், சமைக்கணும். அக்காவோட பெரிய பொண்ணு வந்து கொஞ்சம் இப்பி செய்யலான்னு சொன்னான். வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேங்களா, அதான். இதுக்கப்புறம் தான் தீ முட்டுவேன். என்ன ஷோ கடவுளே, யாரு தேஜு, யார் வீட்லயாவது இப்படி சத்தம் வருதா? என்ன பிரச்சனை? உன் விளையாட்டு சாமான் எடுத்துட்டு போயிட்டாளா? நீங்க 2 பேரும் தனியா விளையாடும் போது இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. இங்க பாருங்க, இந்த ஆளு விளையாடுறத. சரி, நீயா தான் கொட்டுன. அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு அந்த மரக்கட்டைக்கு ஒரே மாதிரி இருக்கா. तू जल्दी इट पलैया छापो गिपो पारिबो इबटे पलैया से கேக் செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கேக் செஞ்ச பிளேட் வந்து தேஜுவோட பிளேட்டா. தனியாக விளையாடும் போது எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு 100 தடவையாவது என்னை வந்து அத்தன் கூப்பிடுறதுக்கு ஹத்தம்னு சொல்லி தான் அக்காவோட பொண்ணுங்க கூப்பிடுவாங்க.
ஹத்தம் ஹத்தம் ஹத்தம்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? தட்டு கொடுத்துட்டாளா? काटो हैप्पी बर्थडे गीत गाउनु आगे केक काटिलु काटनु हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू चामच कुटलाइना हां तार गिफ्ट जे तो गिफ्ट दर हैप्पी बर्थडे कोई दे नानी को बाबू को गुटे दबा इधर मजे गुटे दबा तेजु அது சாப்பிடுற தட்டுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுதா? என்ன தெரியுதா? தெரியும் தாவா. ஆமா. அப்புறம் அதுல போய் இப்படி மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்க. இது சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? இது ரெடி பண்ணு. உனக்கு ஒண்ணு அப்புறம் பாபுக்கு ஒண்ணு அக்காக்கு ஏன் உனக்கு இந்த தட்டு தான் கிடைச்சதா? உனக்கு இந்த தட்டு தான் கிடைச்சதா? வேற தட்டே கிடைக்கலையா? அக்கா தான் கொடுத்துச்சு. எனக்கு என்ன? எனக்கு தப்பு, அதுக்கு தான் தப்பு. அக்கா தான் கொடுத்துச்சு, எனக்கு என்னவா? சரி எல்லாம் இப்ப நீ தானே மண்ணள்ளி போட்ட, கடைசியா களி கொடுத்துருவியா? சரி என்ன அடடா என்ன ஒரு மரியாதை. அவங்க பர்த்டே கேக் கட் பண்ணும்போது இப்போ ரெடி ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஒலை வச்சுட்டேன். அவங்க 3 பேரும் பால் வாங்க போயிருக்காங்க. அந்த பால் வாங்குகிற வாட்டர் பாட்டில் கூட நான் தான் கொண்டுட்டு போவேன், நீ தான் கொண்டுட்டு போவேன். இங்கேருந்து போகும்போது சண்டை போட்டுக்கிட்டு தான் போனாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட கொடுக்கணும். சில நேரம் இங்கே பகல் ஃபுல்லாக வெயில் இருந்துட்டு சாயங்கால நேரத்தில் மழை பெஞ்சது அப்படின்னா அதை உங்ககிட்ட காமிக்கும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்கல்ல. ஆனால் எங்களுக்கு சில நேரம் ஹாப்பியாக இருக்காதுங்க. ஏன்னா வெக்கையில் நைட்லேயுமே கொன்னுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நாளைக்கு நாளன்னைக்கு அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சதும் செய்கிறதுல எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. கண்டிப்பாக தமிழ் ரெசிபியுமே 1-2 செஞ்சு அக்காவோட பொண்ணை சந்தோஷப்படுத்த போகிறேன். ஏன்னா அவள் அதிகமாக ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பா. ஒரு திருவிழாக்கு போகிறது இல்லை ஒரு பூஜையில் கலந்துக்கிறது இந்த மாதிரி எந்த என்ஜாய்மெண்ட்டுமே இருக்காதுல்ல. இங்கே எத்தனை நாள் இருக்கிறான்னு தெரியல. இல்லை ஏதாவது ஆன்லைன் கிளாஸில் எமர்ஜென்சி அப்படின்னாலுமே அக்கா கூப்பிட்டுருவாங்க. அதனால் இங்கே இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருக்கட்டும். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.